மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டூ ஒன் மோர் லாங் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப வந்து அந்த 30 டேஸ் சேலஞ்சோட அப்டேட் குடுத்துர்றேன். ஸோ இன்னைக்கு வந்து 27த் டே அவுட் ஆஃப் 30 டேஸ். ஸோ நம்ம 27 டேஸா கன்டினியூஸா விடாம டெய்லி மினி விளாக்ஸ் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அண்ட் ஆப்வியஸா அதோட குரோத் வந்து நான் சொல்லணுன்ட்டு இல்ல. நீங்களே விசிபிளா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ப ஒரு விஷயம் கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும்னு நெனச்சு பண்ணோம்னா, கண்டிப்பா அதுக்கான குரோத் கண்டிப்பா கெடைக்கும். அண்ட் அன்னைக்கு காலையில எக் தோசையும், தக்காளி சட்னியும் இருந்துச்சு. ஸோ அத வச்சு தான் அன்னைக்கு நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம். சாட்டர்டே ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுத்து, உருண்டு பொரண்டு, பெட் ஃபுல்லா பொரண்டுக்கிட்டு இந்த மாரியே தான் இருந்துச்சு. ஸோ சண்டேவாச்சும் நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கலாம். எந்திரிச்சு பெட்ட விட்டு வெளில போய் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபுல் டே விளாக் எடுத்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த விளாகிங் கான்செப்ட் நான் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என் மனசுல இருந்ததுன்னா, எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது. ஸோ வீடியோக்காக இது பண்றோம், வீடியோக்காக இது எடுத்து பண்றோம் அந்த மாரிலாம் இல்லாம, என்ன இருக்கோ அத அப்படியே காமிக்கிறது தான் அதோட விளாகிங்கோட நேச்சுரல் ஸ்டைலே. ஸோ அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. வீடியோக்காக பெருசா ஒரு மேக்கப் போட்டு வந்து, அந்த மாரிலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது பண்ணாலுமே லைக் எனக்கு ஏதோ ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாரி தான் இருக்கும். நான்லாம் வீட்டுக்கு வெளியில போனா தான் மூஞ்சிக்கு ஃபவுண்டேஷன் போடுற ஆளு. ஸோ அந்த மாரி வீட்டுக்குள்ள இருந்தாலாம் நான் எதுவுமே பெருசா லைக் மாய்ஸ்சரைசர், சீரம் இது மட்டும் தான் போடுவேன். மத்தபடி வேற எதுவுமே போட மாட்டேன் ஃபேஸ்க்கு. என்ன என் ஃபேஸ்ல நேச்சுரலா இருக்கோ, எனக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும். என்னோட நேச்சுரல் ஸ்கின் எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ப்ளஸ் க்ளோவும் குடுக்கும். எனக்கு அதுவே போதும். அந்த மாரி தான் நான் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்டா கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, இது நானா வந்து முடியாதுன்ற இடத்துலலாம் கால் வச்சு, வச்சு, வச்சு தான் நான் கத்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாரி தான் இருந்தேன். ஒர்க் வைஸும் சரி, பர்சனல் வைஸும் சரி. பட் ஸ்டில் நான் வந்து சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ற இடத்துல நெறைய இடத்துல அடிபட்டு, அடிபட்டு தான் வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க கத்துக்கிட்டேன். நான் மேபி பார்க்க ரொம்ப சைலன்ட்டா இருப்பேன். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாவும் இருப்பேன். ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் இருக்கும் எனக்கு. என் டீம்லயே சொல்லுவாங்க, "உனக்கு எவ்ளோ பேஷன்ஸ் இருக்கு." அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னன்னா, நான் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இன்டென்ஷனலாவும் சரி, தெரியாமயும் சரி. இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கே தெரியாது. வேற யாரையாச்சும் சொல்லி தான் எனக்கு தெரியுதுன்னா, நான் உடனே போய் சாரி கேட்டுருவேன். எனக்கு அது வந்து மனசுல கேரி பண்ணிக்கிறதுக்கே புடிக்காது. எனக்கு அவ்ளோ வெயிட்டா இருக்கும். யாரையாச்சும் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா. ஸோ நானே போய் வாலண்டியரா சாரி கேட்குற ஆள். நான் ஒரு அந்த மாரி ஒரு டைப் ஆஃப் பெர்சன். இன்கேஸ் அவங்க பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சு. இன் ரிட்டர்ன் நானுமே அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா, 10 வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேலிடேஷனுக்கு போவேன். இது நான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுது. ஆனா அவங்க பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க லைக் இந்த ஓகேவா இருக்கும். அது ஓகேவா இருக்கும். பட் ஸ்டில் நான் நெக்ஸ்ட் டே எப்படியாச்சும் அவங்க கூட பேசிறணும்னு தான் ட்ரை பண்ணுவேனே தவிர, அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்ல நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன். அந்த மாரி ஒரு கேட்டகரிக்குள்ள வராத பெர்சன் நானு. எனக்கு எதா இருந்தாலும் லிவ் லெட் லிவ் அந்த மாரி தான். நீயும் வாழு, மத்தவங்களையும் வாழ விடு. எனக்கு அந்த மாரி ஒரு கான்செப்ட் தான். யாரோட ஒரு பெர்சனல் திங்க்கும் போய் டிஸ்டர்ப் பண்ணி, அவங்கள ஹர்ட் பண்ணி, அவங்களோட டேவ ஸ்பாயில் பண்ணி, அந்த மாரி இதுக்குள்ளலாம் நான் சான்ஸே இல்ல அப்படின்னுலாம் யோசிச்சது கூட கிடையாது. பட் ஸ்டில் நான் இவ்ளோ காஷியஸா இருந்துமே என்னை யாரையாச்சும் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து வேலிடேட் பண்ணுவேன். எனக்கே நான் யோசிப்பேன். அவங்க ஏன் என்ன ஹர்ட் பண்ணாங்க அப்படி யோசிப்பேன். அவங்களோட சைட் ஆஃப் வியூவ நான் பார்ப்பேன். லைக் எப்படி எதனால ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துப்பேன். ஓகே அவங்க இப்படி பேசினா அவங்க நம்மள இப்படி ஹர்ட் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு இதில நான் வந்து ஒதுங்கி நின்னு பார்ப்பேனே தவிர, மத்தபடி நான் ரிட்டர்ன் ரிவர்ஸ்ல அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அந்த மாரிலாம் கிடையாது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அங்க, இங்க அடிபட்டு, வழுக்கி விழுந்து, சறுக்கி இந்த மாரி தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர்டும் ஆனேன். ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாவும் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிச்சேன். எனக்கு இப்ப இருக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்ன்னு சொல்ல முடியாது. பட் கான்ஃபிடென்ட். நான் வந்து சமாளிச்சுருவேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்துச்சுன்னா, ரிஸ்க்கான எல்லாத்தையுமே எடுத்து பண்ணதுனால தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஒரு வேலை தெரியாதுன்னு பின்னாடி ஒதுங்கி நிக்கிறத விட, போய் தப்பு பண்ணிட்டு கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுத்ததுனால தான் எனக்கு வந்து குட்டி குட்டியான ஒரு ஸ்டெப் வந்து குரோத்தா கிடைக்குது. ஸோ இந்த 5 இயர்ஸ் இந்த ஜர்னி எப்படி போச்சுன்னா, இந்த மாரி தப்பு பண்ணி தான். இப்ப கூட நான் நெறைய தப்பு பண்ணுவேன். பட் ஸ்டில் அதில நான் கத்துப்பேன். கத்துக்காமலாம் எதுவுமே நம்மளால பண்ணவே முடியாது. குரோத்தும் அடையவே முடியாது.
ஸோ கம்மிங் பேக் டு அவர் விளாக். எங்க வீட்ல எல்லாருமே சமைப்பாங்க. அம்மா, அப்பா, அண்ணா, நான் வந்து லாஸ்ட் கேட்டகரி. நானும் சமைப்பேன். பட் ஃபர்ஸ்ட் 3 வந்து இவங்க தான். நான் வந்து லாஸ்ட். ஸோ அந்த மாரி தான் நாங்க சமைப்போம். அன்னைக்கு ஆக்சுவலி நான் சமைக்கிறதா தான் இருந்துச்சு. பட் எப்படி, எங்க, என்ன ட்விஸ்ட் ஆச்சுன்னு தெரியல. சடனா எல்லாருமே கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க ஒரு ஒரு டிஷ் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு மிஞ்சி போனது இந்த கேமரா வேல மட்டும் தான். இந்த காய்கறி நறுக்கி குடுக்குறது, அப்புறம் அந்த சாமான் எடுத்து குடுக்குறது, இந்த வேலை மட்டும் தான் எனக்கு கடைசியா மிஞ்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க. அவங்க எப்பவுமே நல்லா செய்வாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட்டு செஞ்சாங்க. அப்பா வந்து பெப்பர் சிக்கன் செஞ்சாங்க. அண்ட் ஆப்வியஸா அதுவுமே சூப்பரா இருக்கும். அண்ட் 3 வந்து அம்மா ஒயிட் ரைஸும், ரசமும் செஞ்சாங்க. ப்ளஸ் தயிர் பச்சடி அம்மா செஞ்சாங்க. எனக்கு எதுவுமே இல்ல இந்த வேலை. இதில செய்றதுக்கான எல்லாத்துக்குமே கட் பண்ணி குடுக்குறது ஒரே வேலை மட்டும் தான் என்னோடது. நான் பெருசா ஸ்கூல், காலேஜ் டேஸ்லலாம் கிச்சனுக்குள்ள போகாத ஒரு பெர்சன். குக்கிங் நாலேஜ்ல ஜீரோவா இருந்தேன். லைக் எல்லாமே இவங்க 3 பேரே பார்த்துப்பாங்க. எனக்கெல்லாம் வேலையே இருக்காது கிச்சன்ல. ஸோ அந்த மாரி ஒரு டைப் தான். என்ன கேட்டாலும் அவங்களே செஞ்சு குடுத்துருவாங்க. அப்புறம் காலேஜ் முடிச்சு ஹாஸ்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ வீடியோஸ்க்கெல்லாம் நான் புது புது ரெசிபீஸா ட்ரை பண்றது, இந்த மாரி கத்துக்கிட்டு தான் இப்போ ஓரளவுக்கு எனக்கு குக்கிங் தெரியும். ரொம்ப ப்ரோ கிடையாது. பட் ரொம்ப ஜீரோவும் கிடையாது. மேனேஜ் பண்ற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு ஒரு மேனேஜ் பண்ணிருவேன். அந்த மாரி ஒரு டைப் ஆஃப் பெர்சன். இந்த சண்டே ஃபுல் டேவே நான் எடுத்து குடுக்குற வேல மட்டும் தான் செஞ்சுட்ருந்தேன். "அத எடுத்து குடு, இது எடுத்து குடு, அது அங்க வை, இது இங்க வை, காய்கறி கட் பண்ணி குடு." இந்த மாரி மட்டும் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் அத என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ எடுத்து எனக்கு புடிச்ச ஆங்கிள்லலாம் எடுத்துட்டுருந்தேன். அண்ட் அவங்க 3 பேருமே அவங்க ரெசிபீஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டுருந்தாங்க. எங்க வீட்ல கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான். மிஞ்சி போனா ஒரு 4 டூ 5 மெம்பர்ஸ் தான் நிக்கலாம். பட் ரொம்ப சின்னதா நேரோவா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு டைப் தான். அதனால பெரிய ஆங்கிள்ஸ் வச்சுலாம் எடுக்க முடியாது. ஒருத்தங்க நின்னு சமைச்சா வெரைட்டியா லைக் ஆங்கிள்ஸ் பார்த்து எடுக்கலாம். பட் ஸ்டில் இவங்க வந்து 4 பேருமே கிச்சனுக்குள்ள இருக்கிறதுனால, அத என்னால எடுக்க முடியல. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு டப்பா வச்சு ட்ரை பண்றது. ஸோ இந்த மாரிலாம் எடுத்தேன். ஸோ இந்த ஷாட்லாம் வந்து நான் உப்பு டப்பால வச்சு தான் எடுத்தேன். யூடியூப்ல பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இருக்கணும். அத நான் நல்லா அப்சர்வ் பண்ணது. ப்ளஸ் நம்பளுக்கு வந்து அந்த கன்டென்ட் போட தெரிஞ்சிருக்கணும். எந்த கன்டென்ட் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்பலாம் இனிஷியலா ஷார்ட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்டே கிடையாது. எதா இருந்தாலுமே எல்லாருமே லாங் வீடியோஸ் தான் போடுவாங்க. எப்போ ஷார்ட்ஸ் வர ஆரம்பிச்சதோ, அப்போ யூடியூப் இன்னும் வந்து லைக் பெருசா அ விசிபிலிட்டி கொண்டு வந்துச்சு எல்லார் முடியும். அந்த 60 செகண்ட் ஷார்ட்ஸ்ல எல்லாமே பார்க்கறது. ஸோ அந்த மாரி வந்து நெறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் கிரியேட்டர்ஸ்க்கு. நீங்க பார்த்துட்டுருக்க யாராச்சும் இன்கேஸ் ஒரு டபுள் மைண்டட்ல இருப்பீங்கல்ல, நான் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. ஆனா எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல. என்கிட்ட ஃபோன் இல்ல, ட்ரைபாட் இல்ல. அந்த மாரிலாம் யோசிச்சீங்கன்னா, ஜஸ்ட் இருக்கிறத வச்சு நீங்க ஆரம்பிங்க. குட்டி குட்டியா உங்களுக்கு லாங் வீடியோஸ் போட பிடிக்கலன்னா, ஷார்ட்ஸ் பண்ணி ஆரம்பிங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குட்டியா ஒரு தைரியம் வரும். இப்படி போட்டா எப்படி வரும்ன்ட்டு நீங்களே நெறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. அத வச்சு நீங்க க்ரோ ஆயிக்கலாம். நான் ரீசென்ட்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். லேட்டர்ன்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. லேட்டர் எல்லாமே வந்து டிலேல தான் போய் முடியும் தவிர, நீங்க நெனச்சத அடைய முடியாது அப்படின்னு. ஸோ, நானுமே இங்க ஒரு மிஸ்டேக் தான். ஆக்சுவலி என்னோட சைடுமே நெறைய மிஸ்டேக் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் என்ன மிஸ்டேக் அப்படின்னு. பட் ஸ்டில் இப்போ நீங்க நெனச்சா கூட அத ஆரம்பிக்கணும்னு நெனச்சா நீங்க ஆரம்பிச்சிரலாம். அண்ட் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி நெறைய பேருக்கு என்னோட வீடியோஸ் புடிச்சிருக்குன்றத நீங்க என்கிட்ட வந்து கன்வே பண்ணும்போது, அதோட ஹாப்பினஸ்ஸே நிஜமாவே ரொம்ப 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 பெரிய ஹாப்பினஸ். ஏதாச்சும் வேலை இதில யோசிச்சுட்ருப்போம். சடனா உங்க நோட்டிஃபிகேஷன் அந்த கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது, அத பார்க்கும்போது, ஜாலி இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கும். எனக்கெல்லாம் நெறைய வாட்டி இந்த யாராச்சும் கமெண்ட் பண்ணி, நான் மூட் அவுட்ல இருக்கும்போது அத பார்த்தேன்னா, எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் குடுக்கும். ஸோ, அந்த மாரி நீங்க எல்லா விதத்துலயுமே ஒருத்தருமே என்ன வந்து ஹாப்பி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, அதுக்கு முதல்ல ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹார்ட் வேணும், கமெண்ட் பண்றதுக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆக்சுவலி நீங்க ஒருத்தங்க அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த டிவிலலாம் போட்டு ஃபேமிலியோட பார்க்கறது, அப்புறம் அம்மாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது, என் வீடியோஸ் வந்தாலே ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறேன்னு சொல்றது, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ என்ன மாரி ஒரு யூடியூபருக்கு அது நடக்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி அது ஒரு பெரிய திங் தான். அங்கவே நான் வந்து லைக் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாரி தான். வந்த உடனே டிவில போட்டு பார்க்கணும், அந்த பொண்ண என்கரேஜ் பண்ணணும், அந்த மாரி நெனைக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அண்ட் சில பேருக்கு, ரொம்ப சில பேருக்கு, அ சில பேருக்கு கண்டிப்பா ஆப்வியஸா புடிச்சிருக்காது நான் பண்றது. "இவ ஏன் இது பண்ணணும்? இவளுக்கு அப்படி என்ன கிடைக்குது இதில பண்ணிட்டு?" அப்படின்ற மாரிலாம் இருப்பீங்க. பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஹேப்பினஸ் கிடைக்கிறதுனால இத நான் பண்றேன். மத்தபடி யாரையும் ஹர்ட் பண்றதுக்கோ, இல்ல நான் வந்து இப்படி, அப்படி இப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கோ கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நான் வந்து என்ன ரொம்ப பிஸியா வச்சுக்கிறேன். ஏன்னா, எனக்கு வந்து எந்த ஒரு ஓவர் திங்கிங்கும் இருக்கக்கூடாது. ப்ளஸ்
நான் வந்து எனக்கு இந்த வேலை புடிச்சிருக்குன்றதுனால அப்படியே நான் ஓரளவுக்கு பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். ஓவர் திங்கர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடக்காது. அது நடக்கவும் போறதில்ல. ஆனா அத வச்சு யோசிச்சு 100 வாட்டி உங்க மண்டைய போட்டு குழப்பி, நீங்களே டவுன் ஆயி, இந்த மாரிலாம் நெறைய நடக்கும். நெறைய ப்ராசஸ் நடக்கும். இதுதான் ஓவர் திங்கர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஓவர் திங்கர்ல ஒருத்தி தான் நானுமே. ஸோ இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் சும்மா இருக்கிற டைம்லலாம் ஏதாச்சும் ஒண்ணு போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அதுவே நான் என்னையே ஏதோ ஒரு வேலையில எங்கேஜ்டா வச்சுட்டேன்னா, ஸோ இந்த வேலை பண்ணலாம், அந்த வேலை பண்ணலாம் அப்படின்னு எங்கேஜ்டா வச்சுட்டேன்னா, என் மைண்ட் வந்து ஓவர் திங்கிங்குள்ள போகவே போகாது. அடுத்து என்ன வேலை பார்க்கலாம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்படியே தான் யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த லாஸ்ட் 25 டேஸே எடுத்துக்கிறேன். டெய்லி எனக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். காலையில எந்திரிச்சா நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றது. ஸோ அதில வந்து எனக்கு எப்படியாச்சும் டைவர்ட் ஆயி ட்ராவல் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு எடிட் பண்ணி அப்படியே டைம் போயிரும். எனக்கு அந்த திங்கிங்க்கான டைமே இருக்காது. அதுக்கு முன்னாடி வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து காலையில பஸ்ல போம்போது ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஈவினிங் வரும்போது ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பேன். தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம் எல்லாம் வந்து நான் எடுத்துட்டு வந்து இந்த வீடியோஸ்ல அப்லோட் பண்றது, வீடியோஸ் எப்படி கிரியேட்டிவா குடுக்கலாம் யோசிக்கிறது. ஸோ இந்த மாரி எல்லாம் டைவர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்கேஸ் உங்களுக்கும் இந்த ஓவர் திங்கிங்ன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்கள நீங்க பிஸியா வச்சுக்கோங்க. ஏதாச்சும் புதுசா கத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, ஏதாச்சும் புதுசா பண்ணுங்க. ஸோ அந்த மாரி ஐடியாஸ்லாம் நான் வேணா சொல்லுவேன். பட் சும்மா இருந்தா நம்ம மனசு ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிட்டு, தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம்ல. ஸோ அதனால தான். உங்க கூட பேசிட்டே பிரியாணி, அப்புறம் பெப்பர் ஃப்ரை, அப்புறம் ரைஸ், ரசம், அப்புறம் தயிர் பச்சடி இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அரவுண்ட் 1:30க்குலாம் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ டிவியில ஏதாச்சும் ஓடிட்டுருக்கும். அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஸோ அந்த ஆஃப்டர்நூனு அப்படியே தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரேர் தான் நாங்க இப்படி உட்காந்து சாப்பிடுறது. இன்னைக்கு அந்த மாரி அமைஞ்சிருக்கு. பட் எல்லா டைமும் இப்படி அமையாது. ஏன்னா, எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. பிஸியாவே இருப்பாங்க. அப்பாவோட வேலை, அண்ணாவோட வேலை அப்படின்ட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாரி தான். இது வந்து ஒரு ஃபைன் டே அந்த மாரி தான். அண்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், ஈவினிங் போல வந்து அந்த ஆஃப்டர்நூன் டூ ஈவினிங் வந்து எப்படியாச்சும் நான் தூக்கத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைப்பேன். பட் அதையும் தாண்டி நான் தூங்கிருவேன். இந்த குக் வித் கோமாளி பார்க்கறது, ஜீ5ல ஏதாச்சும் பார்க்கறது அப்படின்ட்டு நான் எங்கேஜ்டா வச்சுக்கணும்னு நெனைப்பேன். அதுவும் மீறி நல்லா சாப்பிட்டதுக்கு தூங்கிருவேன். ஆஃப்டர்நூன் தூங்குனா எனக்கு நைட்டு சுத்தமா தூக்கம் வராது. அது என்கிட்ட இருக்கிற பெரிய, பெரிய, பெரிய கெட்ட பழக்கம். நீங்க இன்கேஸ் அந்த மாரி இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நீங்க எப்படி அத ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு. இதுவே ஒரு எக்ஸாம்பிள். அன்னைக்கு 3:00லேருந்து ஒரு 5:30 வரைக்கும் தூங்கிட்டேன். அடுத்த நாள் வந்து மிட்நைட் 3:30 வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. அன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டிய நான், அத நான் வந்து கேன்சல் பண்ணி உடம்பு முடியாம போயி அப்படியே படுத்துட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில நான் எந்திரிச்சதே ஒரு 8:00 அப்படிதான். ஸோ ஒரு சின்ன தூக்கத்தினால நான் வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ ஸ்கிப் பண்ண வேண்டிய நெலைம வந்துருச்சு. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் சண்டேலேருந்து என்ன ஆனாலும் தூங்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய முடிவுல இருக்கேன். ரொம்ப ட்ரை பண்ணேன் தூங்கிரணும், தூங்கிரணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலைல 6:00 எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு 8:00லாம் கிளம்பிர்லாம் ஆஃபீஸ்க்கு. ஸோ மண்டே டேவ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. சுத்தமா ஃப்ளாப்பு. 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். கண்ணு தொறக்க முடியல. ஒரு மாரி உடம்பே லோ ஆயிருச்சு. அப்புறம் உடனே அன்னைக்கு 6:30க்கே மெசேஜ் பண்ணிட்டேன். என்னால இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியாது. நெக்ஸ்ட் 3 டேஸ் நான் வந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் தான் நான் வந்து படுத்து தூங்கி 8, 8:30 மணிக்கு ஆரம்பிச்சேன். அந்த டேவே ரொம்ப லோவா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல, ஃபுல் டே அது அஃபெக்ட் ஆயிறக்கூடாது அப்படின்னு, காலையிலேயே போய் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டேன். அன்னைக்கு எனக்கு ஆஸ் யூசுவல் சேம் ஷிஃப்ட் தான் இருந்துச்சு. ஸோ 9 டூ 6:30 அப்புறம் அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டே அப்படியே டிஃபன் சாப்பிட்டு, இந்த மாரி தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஒர்க். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் எதில எடிட் பண்றேன், எதில தம்ப்நெயில் பண்றேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் யூடியூப்க்காக வாங்கி வச்சிருக்கேன்றதும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு, நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அத நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெருசா நான் செலவே பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் நான் எப்படி பண்ணிட்டுருக்கேன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்ன இருக்கோ அத அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, கொஞ்சம் அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நெறையவே வேலை இருக்கும். அது அப்படியே ஈவினிங் வரையும் இழுத்துட்டு போயிரும். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் ஈவினிங் காஃபி குடிச்சுட்டு அண்ட் வர வர கிளைமேட் ரொம்ப மழையா இருக்கு. ஒசூர்லயும் சரி, பெங்களூர்லயும் சரி, சென்னையிலயும் சரி எல்லா இடத்துலயுமே மழையா இருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க. சேஃபா ட்ராவல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்த பார்த்துக்கோங்க. செகண்ட் தான் எதுவா இருந்தாலுமே. ஹோப் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. நான் ஸ்டாப் ரேடியோ மாரி பேசிட்டுருக்கேன் போல. பட் அதுவுமே சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. எனக்கு தெரியல. இதுதான் என்னோட வே ஆஃப் விளாகிங். எனக்கு இந்த மாரிலாம் ஷேர் பண்ணணும், மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அந்த மாரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ
ஸோ, அதனால தான் இந்த மாரி விளாக்ஸ்லாம் போட்டு உங்க கூட நான் வந்து உங்களையும் எங்கேஜ்டா வச்சுக்கிறேன். ஹோப் உங்க ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் டைம வந்து நான் வேஸ்ட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்து, அடுத்த நிமிஷத்துலேருந்து எந்திரிச்சு ஓடுறதுக்கான ஒரு பூஸ்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன், நெனைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் என்ன பத்தி ஒரு பாசிட்டிவோ, நெகட்டிவோ ஒப்பீனியன் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் நான் பண்ற ஒரு வீடியோஸ்க்கு வந்து ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ் எதுவா இருந்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இந்த மாரி பாசிட்டிவும் சரி, நெகட்டிவும் சரி எல்லா வீடியோலயும் சொல்லுவேன். ஏன்னா, நெகட்டிவா இருந்தா அது அடுத்த ஸ்டெப் என்ன குரோத்துக்கான எடுத்துட்டு போகும். அத கத்துப்பேன், மாத்திப்பேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவேன். பாசிட்டிவா இருந்தா என்னையே நான் வந்து ஹேப்பியா வச்சு நீங்க வந்து என்ன மோட்டிவேட் பண்ற மாரி நெனச்சுன்னா, அதையுமே பாசிட்டிவா எடுத்துப்பேன். ஸோ இவ்ளோ நேரம் என் வீடியோ பார்த்து பொறுமையா இவ்ளோ எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்கள வந்து அப்கமிங் விளாக்ஸ்ல பார்க்குறேன். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ டேக் கேர். டாட்டா. பாய் பாய்.